இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஜய் இங்கிருந்து எந்த வண்டியிலுமே போல. ஏண்டா இந்த கேட்டு தாண்டி போற எல்லா வண்டியுமே எல்லா ஏரியாலையும் செக் பண்ணியாச்சு. எங்கேயுமே அவ போனதுக்கான அறிகுறியே இல்லை. ஒண்ணு விஜய் வெளியில போகாம இருக்கணும், இல்லனா சிசிடிவி இல்லாத ஏதாவது ஒரு வழியை பார்த்து தான் போயிருக்கணும். கரெக்ட். அப்படின்னா இந்த ஏரியால பிளைண்ட் ஸ்பாட் எங்க இருக்குங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தோ ஆ அந்த ஏரியால சிசிடிவியே கிடையாது. தப்பிச்சு போறதுக்கான பிளைண்ட் ஸ்பாட் அது மட்டும்தான். வா போய் பார்ப்போம். ஐயா சார், நீங்க எவ்வளவு நாள் இங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை வருவேன். பேப்பர் இரும்பு ஏதாவது கிடைச்சா பொறுக்கிக்கிட்டு போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல இருந்து பொண்ணு போறத பாத்தீங்களா? ஒண்ணா? ஆமாங்கய்யா, எங்க பக்கத்துல ஒரு குடவுன் இருக்குல்ல, அங்கதான் இருந்தாங்க. அவங்க எங்கேயாவது போறத பாத்தீங்களா? இல்லம்மா. மரா, இவர்கிட்ட பேசுறது வேஸ்டா. இவருக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்ல. தெரிஞ்சா சொல்ல போறாரு. நீ வா, நம்ம போலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. நன்றி சார். மரா, டேய் எதுக்கு? ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தானே. பேப்பர் பொறுக்கிட்டு இருக்காரு, விடு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. பொண்ணு இங்க இருந்து போயிருச்சு. ஒரு ஆளு தோல்ல தூக்கிட்டு போனாரு. ஐயா, என்ன சொல்றீங்க? இங்க இருந்த பொண்ணை ஒரு ஆளு தூக்கிட்டு போனாரா? ஆமாம்மா. அவங்க எந்த பக்கமா போனாங்க? ஐயா சொல்லுங்கய்யா, எந்த பக்கமா போனாங்க? இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, எந்த பக்கமா போனாங்க? ஆள் எப்படி இருந்தான்? இந்த பக்கம் தான் போனான். ஆளு உயரமா இருந்தான், தாடி வச்சிருந்தான், மாநிறமா இருந்தான்.